இந்திய கடலோர காவல்படை, ரிலையன்ஸ் அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இணைந்து பெரிய காலாப்பட்டு மீனவர் கிராமத்தில் மீனவர்களுக்கு கடலில் மீன்பிடிக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு முறைகள் பற்றிய செயல் விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இந்திய கடலோர காவல்படை அதிகாரி செல்வநாதன் தலைமையில் அப்துல்ராஜ், செல்வம் ஆகிய கடலோர காவல்படை குழுவினர் மீனவர்களுக்கு கடல் பாதுகாப்பு குறித்து செயல் விளக்கத்துடன் கடலில் பாதுகாப்பாக மீன்பிடித்து திரும்பி வர படகு பராமரிப்பு, மீன்பிடிக்கும் போது கொண்டு செல்ல வேண்டிய பாதுகாப்பு உபகரணங்கள், கடலில் மீன்பிடிக்கும் போது அடிபட்டால் கடலில் மூழ்கியவர்களை மீட்டு அவர்களுக்கு அளிக்க வேண்டிய முதலுதவி முறைகள் பற்றி விளக்கமாக செயல் விளக்கம் செய்து காண்பித்தனர். முன்னதாக ரிலையன்ஸ் அறக்கட்டளையின் திட்ட மேலாளர் ஜெயகிருஷ்ணன் அனைவரையும் வரவேற்றார். நிறைவாக மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை ஆய்வாளர் பாலமுரளி நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரிலையன்ஸ் அறக்கட்டளை, மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை, இந்திய கடலோர காவல்படை, புதுச்சேரி பிராந்திய அதிகாரிகள் செய்திருந்தனர். புதுவை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்சி 2024-25 ஆண்டு அலுவலக பணியாளர்கள் அறிமுக விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இந்த ஆண்டின் தலைவராக ரொட்டாரியன் முரளி, சங்க செயலாளராக ரொட்டாரியன் தினகரன், பொருளாளராக பாலாஜி மற்றும் இதர பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். சிறப்பு விருந்தினர்களாக ஆளுநர் பாஸ்கரன் மற்றும் மாவட்ட உதவியாளர் செந்தில் நாராயணன், முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரொட்டாரியன் ஜோசப் சுரேஷ்குமார், ரொட்டாரியன் கிருபாகரன் மற்றும் உதவி ஆளுநர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், செயலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இவ்விழாவினை பாண்டிச்சேரி கேலக்சி சங்க உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். திண்டிவனம் அடுத்த மொளச்சூர் கிராமத்தில் மொகரம் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்களின் பஞ்சா எனப்படும் கரகத்தை தாரை தப்பட்டையுடன் கொண்டு சென்றனர். மக்கள் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற அந்தந்த கரகத்திற்கு தண்ணீர் ஊற்றி பூமாலை மற்றும் பட்டு துண்டு சாத்தி வேண்டிக் கொண்டனர். பின்னர் அங்குள்ள அல்லாஹ் கோவிலுக்கு கொண்டு வந்து ஃபாத்தியா ஓதி தங்களது உறவினர்கள் பொதுமக்களுக்கு வழங்கினர். விழாவை இஸ்லாமியர்கள் கொண்டாடும் போது இந்துக்களும் உடனிருந்து அவர்களும் வழிபட்டனர். திருவிழாவை முன்னிட்டு பூக்களால் அலங்கரித்து அல்லாவிடம் வேண்டிக் கொண்டு தீமிதித்து வழிபட்டனர். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தட்டாஞ்சாவடி மற்றும் இந்திரா நகர் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்காக முதல் தவணை தொகையாக ரூபாய் 1.20 லட்சம் வீதம் 22 பயனாளிகளுக்கு ரூபாய் 26.40 லட்சம் நிதி உதவித்தொகை வழங்கும் அரசாணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் சட்டப்பேரவை அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அதிகாரி சுந்தரராஜன், உதவி பொறியாளர் ரவி, இளநிலை பொறியாளர் அனில்குமார் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு கலை மற்றும் பண்பாட்டுத்துறை சார்பில் நடத்தப்படும் புதுச்சேரி கலை விழாவை இந்த ஆண்டும் சிறப்பாக நடத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா, காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு, செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் தமிழ்ச்செல்வன், சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை இயக்குநர் பத்மாவதி மற்றும் தொடர்புடைய துறை சார்ந்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தினை கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் ஒருங்கிணைத்தார்.
திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா எனும் தீமிதி திருவிழா 15ஆம் நாளை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா ஸ்ரீ சித்ராங்கை பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விரடா பருவ உபயதாரர்கள், சமயம் கணாச்சாரியார் மற்றும் ரெட்டனை கிராம தேவதைகள் அறக்கட்டளையினர் செய்திருந்தனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் உள்ள மாணவர்களுக்கான அலுவலகத்தில் புதுச்சேரியில் உள்ள பெற்றோர் இல்லாத அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் பராமரிப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து வழக்கறிஞர் ஐயப்பன் செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக பதிவு செய்த மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கினார். மேலும் அவர் மாணவர்களிடம் நன்றாக படிக்க வேண்டும் எனவும் லஞ்சம் ஊழலை ஒழிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மாணவர்களுக்கான அலுவலகம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முழுமையாக இயங்கும் எனவும் மற்ற நாட்களில் மாலை 1 மணி நேரம் இயங்கும் என்றும் மாணவர்களிடம் தெரிவித்தார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தென்னஞ்சாலை ரோடு, ஜான்சி வீதி, கண்ணகி வீதி, குபேர் வீதி மற்றும் கண்ணன் நகர், கோவிந்த பிள்ளை வீதி ஆகிய பகுதிகளில் புதுச்சேரி நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை மூலம் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பார்வையிட்டார். பணிகள் தரமாக உள்ளதா என்றும் செய்யப்போகும் பணிகளை தரமாக செய்கிறார்களா என்றும் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். சிவராமா, அது என்னன்னு பா. அதுரா தண்ணி வெளியே விடுறாங்களா? புதுச்சேரியில் நாவலர் நெடுஞ்செழியன் உலகளாவிய மனிதநேய சேவை சார்பில் லாஸ்பேட்டை நாவலர் நெடுஞ்செழியன் மேல்நிலைப் பள்ளி அரசு பள்ளிக்கு ஜெராக்ஸ் மிஷின் மற்றும் அரசு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் புத்தகப் பை வழங்கப்பட்டது. பள்ளி முதல்வர் அர்பிதா தாஸ் முன்னிலை வகித்தார். நாவலர் நெடுஞ்செழியன் உலகளாவிய மனிதநேய சேவை சங்க தலைவர் ஆனந்தன் மாணவர்களுக்கு சிறந்த ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை வழங்கி எதிர்காலத்தில் சிறப்பான இடத்தை பிடிக்க அறிவுரைகள் தெரிவித்தார். முன்னதாக பள்ளி முகப்பில் நாவலர் நெடுஞ்செழியன் புகைப்படம் திறக்கப்பட்டு படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளி நாட்டு நலப்பணித்திட்ட ஒருங்கிணைப்பாளர் சுபாஷினி மற்றும் சங்கத்தின் துணைத் தலைவர் ராஜா, தனலட்சுமி, செயலாளர் பாபு, அதயகுமரன், பொருளாளர் ரமேஷ் உட்பட சங்க உறுப்பினர்கள், பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை ராஜாநகர் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் கல்வி தந்தை காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமை தாங்கி வாழ்த்துரை வழங்கி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கவுண்டன்பாளையம் முத்துரத்தினம் அரங்கம் மேல்நிலைப் பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் அரசு ஆரம்ப பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் இலவச புத்தகப்பை வழங்கப்பட்டது.
இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில ஒருங்கிணைந்த குஜிரியோ கராத்தே சங்க மாநில செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட PS பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் சபாபதி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சிக்கு காவல் கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜி ராவ் கஞ்சா, மதுப்பழக்கம் போன்ற போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்களிடம் விளக்கினர். மேலும் நல்ல முறையில் படித்து படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினால் மிகப்பெரிய லட்சியத்தை அடையலாம் என்றும், தவறான பாதைக்கு நாம் சென்றால் வாழ்க்கையை தொலைத்து விடுவோம் என்றும் மாணவர்களிடம் எடுத்துரைத்தார். மேலும் அவசர உதவி எண் 112 அழைத்தால் உதவுவதற்காக காவல்துறை முழு நேரமும் செயல்படும் என்றும், உங்களுடைய ரகசியங்கள் காக்கப்படும் என்றும் தெரிவித்தார். விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் முருகையன் வரவேற்புரை மற்றும் தொகுப்புரை ஆற்றினர். NSS ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் சார்லஸ் பால் மற்றும் நல்லாம் கௌரி உட்பட ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர்கள் தினம் கொண்டாடப்பட்டது. ஆசிரியர் விஜயகுமார் வரவேற்புரை வழங்க தலைமை ஆசிரியை சாவித்ரி தலைமை உரையாற்றினர். இதில் மாணவர்கள் நடனமாடுதல், பாட்டு பாடுதல், கவிதை கூறுதல், பட்டிமன்றம், வினாடி வினா நிகழ்ச்சி, மாறுவேட போட்டி போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மூலம் மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் கலைவாணி, நாகம்மா, சித்ரா, கிரிஜா, சத்யா ஆகியோர் செய்திருந்தனர். விழாவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இறுதியாக ஆசிரியை சரோஜா நன்றி உரையாற்றினர். விழுப்புரம் மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலகத்தில் பதவி உயர்த்தப்பட்ட கண்காணிப்பாளராக பணி மாறுதல் மூலம் பதவியேற்ற தேவ வெங்கடேசன் தமிழ்நாடு கல்வித்துறை அலுவலக பணியாளர்கள் சங்கம் மாநில மற்றும் மாவட்ட மையத்தின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்பட்டார். இதில் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டு நேர்முக உதவியாளராக பதவி உயர்வு பெற்ற விழுப்புரம் மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலகத்தில் கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வரும் முகமது காஜா மற்றும் விழுப்புரம் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகத்தில் கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வரும் ஷேக் மசக்கர் மேலும் மாறுதல் மூலம் விழுப்புரம் மாவட்ட கல்வி அலுவலகம் கண்காணிப்பாளராக பணியில் சேர்ந்த ராஜசேகர் உள்ளிட்டோருக்கு மரியாதை செய்யப்பட்டது. மாநில துணை பொதுச் செயலாளர் பொன்னுசாமி மற்றும் மாவட்ட தலைவர் வெங்கடேச பெருமாள், அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், அலுவலக பணியாளர்கள், தமிழ்நாடு கல்வித்துறை அலுவலக பணியாளர் சங்கம் சார்பில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கத்தின் சார்பாக தேசிய நெல் திருவிழா மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா கரியமாணிக்கம் ஹோலி ஃப்ளவர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த தேசிய நெல் திருவிழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். பின்னர் இயற்கை விவசாயம் செய்த விவசாயிகளை பாராட்டி பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வேளாண் துறை இயக்குநர் மற்றும் நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்க நிர்வாகிகள், விவசாய பெருமக்கள் கலந்து கொண்டனர். மாறி ரசாயன உரங்கள் பயன்படுத்துவதால் மண்ணினுடைய வளம் பாண்டிச்சேரியானது ஒரு முன்னுதாரணமாக உள்ளது என்பதை தங்களுக்கு ஐயா திரு பாஸ்கர் கண்காணிப்பாளர் இன்னும் சற்று நேரத்தில் வரக்கூடிய டிராகன் ஃப்ரூட், ஸ்டார் ஃப்ரூட், பச்சை நிற ஆப்பிள் அனைத்தையும் சாகுபடி செய்துள்ளார்கள். புதுச்சேரி
புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி இலவச கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக 22 நபர்களுக்கு 1,20,000 வீதம் ரூபாய் 26,40,000 தொகைக்கான ஆணையை திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதக்கடிப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பயனாளிகளுக்கு வழங்கினர். தலைமை செயற்பொறியாளர் சுந்தரராஜன், உதவி பொறியாளர் ரவி, இளநிலை பொறியாளர் சத்யவாணி வெங்கடேசன் முன்னிலையில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் பயனாளிகள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை அருள்மிகு செல்வமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைக்க திருக்கோவில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இப்பணிக்காக குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவணன்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஆலய நிர்வாக குழுவிடம் ரூபாய் 2 லட்சத்திற்கான நன்கொடை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், ஆலய நிர்வாக குழு கௌரவ தலைவர் கார்த்திகேயன், தலைவர் ஆனந்த கணபதி, துணைத் தலைவர்கள் சந்திரசேகர், சுப்பு, செயலாளர் சீனிவாச பெருமாள், துணை செயலாளர்கள் அருள்மொழி, ஆறுமுகம், பொருளாளர்கள் சாரங்கபாணி, ராஜா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முத்திரையர்பாளையம் இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2024ஆம் ஆண்டுக்கான விளையாட்டுப் போட்டிகள் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் கோகிலாம்பாள் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு புதுவை விளையாட்டுத்துறையின் துணை இயக்குநர் வைத்தியநாதன், இளங்கோவடிகள் அரசு பள்ளியின் முன்னாள் மாணவரும் புதுவை காவல்துறையின் உதவி ஆய்வாளர் இளவரசன், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு 100 மீட்டர், 400 மீட்டர், 600 மீட்டர், 800 மீட்டர் உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல், வட்டு எறிதல் ஆகிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்களுக்கு நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்களை வாழ்த்தி பேசி பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். இவ்விழாவில் பள்ளியின் உடற்கல்வி விரிவுரையாளர் சக்திவேல் வரவேற்புரையாற்றினார். உடற்கல்வி ஆசிரியர் கலியுவராஜ் நன்றி உரையாற்றினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி மூத்த விரிவுரையாளர்கள் மீனாட்சி, சதாசிவம், தனராசு, சரவணன், பிரேமாவதி மற்றும் பலர் செய்திருந்தனர். பாகூர் அரசு ஆண்கள் நடுநிலைப் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு மற்றும் ஆண்டு விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் அறிவியல் ஆசிரியர் பிரபாவதி வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் பழனிசாமி தலைமை உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி மற்றும் விளையாட்டின் முக்கியத்துவம் குறித்து உரையாற்றி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளித்தார். இதனிடையே பள்ளியின் தலைமை ஆசிரியர் சட்டமன்ற உறுப்பினரிடம் தங்களது நடுநிலைப் பள்ளியில் 2 மற்றும் 3ஆம் வகுப்புகள் இடிக்கப்பட்டு 9 மாதங்களாகியும் இதுவரை புதிய கட்டிடம் கட்டப்படாமல் உள்ளதால் எதிரில் உள்ள பெண்கள் ஆரம்ப பள்ளியில் 2 மற்றும் 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. அதனால் வகுப்பறை கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். மனுவினை பெற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது புதிய கட்டிடம் கட்டுவதற்கு 4 லட்சம் ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடந்து வருவதாகவும் மேலும் மேற்கூரை அமைப்பதற்கும் ஆவணம் செய்வதாக உறுதியளித்தார். நிகழ்ச்சியை ஆசிரியர் துரைசாமி நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் சத்யவதி, தம்பி, ராஜலட்சுமி, மஞ்சு, சங்கீதா, ரம்யா, கார்த்திகேயன், ரேஷ்மா ஆகியோர் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. தேங்காய்திட்டு பள்ளிக்கூட வீதி, ஒத்தவாடை வீதி சந்திப்பில் இருந்து புதுநகர் அய்யனார் கோவில் வீதி சந்திப்பு வரை மெயின் ரோடு முழுவதும் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம்
சட்டமன்ற உறுப்பினரின் பரிந்துரையின் பேரில் ரூபாய் 57,14,641 ரூபாய் செலவில் சாலையின் இருபுறமும் 7 வடிவ வாய்க்கால் மற்றும் U வடிவ கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோ, செயற் பொறியாளர் பக்தவத்சலம் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காமராஜர் பிறந்த நாள், கல்வி வளர்ச்சி நாள் விழா, பாரதியார் தமிழ் இலக்கிய மன்ற தொடக்க விழா, மரக்கன்று நடும் விழா என முப்பெரும் விழா மரப்பாலத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவின் தொடக்கமாக இறைவணக்கத்தை பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரமணன் வாசித்தார். விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் பள்ளியின் முதல்வர் சுகுமார் வரவேற்று மரங்களின்றி மனித உயிர்கள் வாழாது, நீர் மேலாண்மை மேம்பாட்டு என்ற தலைப்பிலும் காமராஜர், பாரதியார் போன்ற தலைவர்களை பற்றியும் அவர்களின் பண்பு பற்றியும் பேசினார். மேலும் வனத்துறை சார்பில் வழங்கப்பட்ட மரக்கன்றுகள் பள்ளி வளாகத்தில் நடப்பட்டது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அரசு மருத்துவமனை மருத்துவர், கலைமாமணி, உலக சாதனையாளர் என பல விருதுகளை பெற்ற தமிழ்வாணன் கலந்து கொண்டு பாரதியார் தமிழ் இலக்கியம் என்ற பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் ஓவியம், பேச்சு, கட்டுரை, கையெழுத்து போன்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். விழாவின் இறுதியாக பள்ளியின் பொருளாளர் அப்பல்லோ ஜோசப் விழாவிற்கு வருகை புரிந்து அனைவருக்கும் நன்றி கூறினார். விழாவின் முத்தாய்ப்பாக இயலிசை நாடகமாக மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும், மாணவியின் பாரதியின் வாய்ப்பாட்டும் வயலின் இசை மூலம் பாரதியின் பாடலை வாசித்து காட்டினார். புதுச்சேரி தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் முத்தியால்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆட்சி மன்ற குழுவில் சகோதரர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பின் முத்தமிழ் பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடர்ந்து அவருக்கு கௌரவ தலைவர் கலைமாமணி நெல்லைராஜன், நிறுவன தலைவர் கலைமாமணி டாக்டர் சுவாமிதாசன், பொதுச் செயலாளர் கிருபாகரன், காசாளர் தாஸ், அமைப்பின் மகளிர் தலைவி மகாலட்சுமி, துணைத் தலைவி கல்பனா, பொதுச் செயலாளர் செண்பகம், முருகதாஸ், மகளிர் ஒருங்கிணைப்பாளர் பாரதி, ஆலோசனை குழு தலைவர் செல்வராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். ஆண்டு விழா செப்டம்பர் மாதம் நடத்துவதெனவும், அது சமயம் மாணவர்களுக்கு, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கும் நல உதவி திட்டமாக செயல்படுவதெனவும் ஆட்சி மன்ற குழுவில் நிறைவேற்றப்பட்டது. இறுதியாக அனைவருக்கும் செயற்குழு உறுப்பினர் வள்ளி நன்றி கூறினார். காலாப்பட்டு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பிறந்தநாளையொட்டி தொகுதி முழுவதும் நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் வழங்கி அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக நாவர்குளம் பகுதியில் பாஜக தொகுதி தலைவர் அசோக்குமார் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் உணவு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் கலந்து கொண்டு கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினார். தொடர்ந்து அசோக்குமார் அவருக்கு ஆளுயர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் பாஜக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்களுக்கு கலந்து கொண்டனர். உங்களுக்கு எனது புறமா